இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் திறந்துருச்சு இல்லையா. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கொத்தமல்லி இப்போ சீசனில் கிடைக்கிற மாங்காயை வச்சு செய்யக்கூடிய சாதமும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ரோஸ்ட்டும் கொஞ்சமாக வத்தலும் வச்சாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கி அரைக்கணும். அதுக்காக 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக போட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அது நல்லா பொரிஞ்சு வெளிர் நிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி மல்லித்தலையை கழுவி ஆஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகம் எண்ணெயில் பொரிய வேண்டாம், வதக்குனா போதும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மாங்காய் துருவுனதோட அளவு மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா 3/4 கப்லேருந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவாக எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மாங்காவை போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சாதம் கிளறதுக்காக ஏற்கனவே சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாங்க. நான் புழுங்கல் அரிசி சாதம் இந்த மாதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிறேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மெஷர்மெண்ட்டில், அதாவது 200 கிராம் மெஷர்மெண்ட்டில் எடுத்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சா டேஸ்ட்டாக இருக்காது. நான் வந்து தண்ணிலாம் ஊற்றலைங்க. அந்த மாங்காயில் இருக்கிற ஈரப்பதத்திலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கலவை சாதம் அப்படின்னா ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டாதாங்க வீணாக போகாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பருப்பு கடுகு நல்லா ஓரளவு பாதி வறுபட்டதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். எதுவுமே கருகிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாயை அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டால் காரம் எடுத்துக்கும். இந்த மாதிரி முழுசாக போட்டால் ஃப்ளேவர் மட்டும்தான் கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கின உடனேயே நம்ம சாதத்தை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறிக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு தாங்க வடித்து வச்சுருந்தேன். அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் எல்லாமே நல்லா கலந்துட்டேங்க. நம்ம எடுத்த சாதத்துலேருந்து ஒரு 1/4 கப்பு சாதம் மிஞ்சிடுச்சு. நம்ம உடனே சாப்பிட போகிறோன்னா எல்லாத்தையுமே போட்டு கலந்து உடனே சாப்பிடலாம். ஆனால் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா வரன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு 3-4 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் கொத்தமல்லி மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கேற்ற சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுவல்னாலே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு கிறிஸ்பியாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குறவா சேர்த்து கூட வறுத்து கொடுங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் 2-3 தடவை அலசி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் போட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு வேகணும். தண்ணி ஊற்றியும் வேக வைக்கக்கூடாது. நல்ல நிதானமான தீயில மூடி வச்சு வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அந்த ஆவியிலேயே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில கலந்து விட்டு பரட்டி விட்டுருந்தேன். உருளைக்கிழங்கு நிறம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பரட்டி கொடுங்க. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயே வறுத்து வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி சேர்க்கணும். இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு மேலே மூடி வைக்கக்கூடாதுங்க. திறந்தே வச்சு மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ வேக வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பரட்டி விட்டுருந்தேன். கரெக்டாக அடுத்த ஒரு 7 நிமிஷத்துலேயே கிறிஸ்பியாக நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த கொத்தமல்லி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.